ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உடனே அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இந்த நேரத்தில் இது வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அது வந்து பழகுன ஒன்றா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்துக்குமே எதுவுமே வந்து அதையும் இதையும் போட்டு குழப்பிட்டு தேவையில்லாத வந்து நான் எதுவும் வந்து சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா வந்து சொன்னார். உடனே அவர் மேலே எல்லாருமே கோவப்பட்டாங்க. என்ன விஷயத்துக்கு என்னத்தை பேசுகிறீங்க? இப்போ அந்த நேரத்துக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் யோசிக்காமல் இல்லை, எல்லாமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சொத்து பிரிக்கிறத பற்றி நீங்களே அதே யோக்கத்திலே நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து கரெக்டாக செய்கிறோமா, இல்லை நம்மளுக்கு அது வந்து ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத ஏன் நீங்கள் உணரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் உணராமலாம் இல்லை, எல்லாமே உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் நான் உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு போகிற விதங்கிறது நம்மளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நான் வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரியாயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையுமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிக்கிற வேண்டிய விஷயமா வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் விடுங்க இப்போதைக்கு. அது சரியாக வருதோ சரியாக வரலையோ எல்லாமே வந்து நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து அவங்கவுங்களோட சூழ்நிலைகள், அவங்கவுங்க எப்படி வந்து அதை நடந்துக்கிறாங்க பொறுத்து தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. எந்த ஒரு விஷயமும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஒரு சில விஷயங்கள் வந்து மாறுதல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதையும் இதையும் போட்டு நம்ம எதையுமே வந்து டிசைட் பண்ண வேணாம். டிசைட் பண்ணோன்னா எல்லாமே சரியாக இருக்கும், சிலது சரியாக இருக்காது. அதனால அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதுக்கான ஒரு காரணங்கள்ங்கிறது, அது அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, அதெல்லாம் நினச்சிட்டு தான் இருக்கிறோம். எதுவுமே வந்து இனிமே மாறுதலுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காத ஒன்றா தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி அதை நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு எந்த விஷயத்தினாலையுமே வந்து சில விஷயங்கள் வந்து காம்ப்ளிகேட்டடாக போகுது, பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஏன் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுவுமே நம்மளுக்கு சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நான் எதையும் வந்து மாற்ற விரும்பலை, மாற்றிக்கவும் அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே தான், அதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியங்கிறது கிடையாது தான். அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் வந்து என்னால் வந்து இந்த விஷயத்த வந்து எதையும் வந்து சரியான ஒரு இதில் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமே. அதை செய்ய முடியாத காரணத்தினால தான் நானும் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து என்னையே நான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ, அதை வந்து நான் சரியான ஒரு விதத்தில் தான் நான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து காம்ப்ளிகேட்டடாக போகுது அப்படிங்கிறத தாண்டி எந்த இதுவுமே வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க இப்போதைக்கு அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுறதுனால எதுவும் மாறப்போகுதான்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி